யாரு கொடுத்தாலும் காசு வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்க காசுதான். வாங்கிக்கங்க, சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். சும்மா நான் கொடுத்த அழுத்தத்துல ஆடி போய் முதலமைச்சர் நீ காலைல எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 5000 ரூபாய் போட்டு விட்டாப்ல. ஆக்சுவலா எங்க அண்ணன் ரொம்ப நல்லவரு, ஆனா எழுதி கொடுக்கறவங்க தான் சரியில்லை. ஏன்னே நீங்க கொடுத்த அழுத்தத்துலதான் முதலமைச்சர் 5000 ரூபாயை போட்டு விட்டாருன்னா அப்படியே ஒன்றிய அரசுக்கும் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுக்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் பெரிதளவுல எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டை மட்டும் நேக்கா புறக்கணிச்சிருக்கீங்களே, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் யாருமே உங்களுக்கு வரி கொடுக்கறது இல்லையா அப்படின்னு ஒன்றிய அரசை பார்த்து நறுக்குன்னு 4 கேள்வி கேட்டிருக்கலாம். இல்லையா உங்ககிட்டயே காசு வாங்கிட்டு உங்களுக்கே நிதி தராம மறுக்குது இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்படின்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கலாம். அதுவும் இல்லையா இப்ப கூட ஒன்றிய அரசு மத்திய தொழிலாளர் சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்து 44 தொழிலாளர் சட்டத்தை ரத்து பண்ணி வெறும் 4 சட்டத்தை மட்டும் கொண்டு வந்து தொழிலாளர்களோட வயித்துல எல்லாம் அடிச்சிருக்கே. ஏன் இங்க இருக்கிற தொழிலாளர்கள் ஒன்றிய அரசுக்கு வரி கட்டுறதே இல்லையா, எங்க கிட்ட இருந்தே பணம் வாங்கி எங்க வயிற்றுலயே அடிக்கிறீங்களே அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கலாம். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியாவில் 0% வரினும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்காவில் 18% வரி விதிச்சிருக்கும் போதும் அப்படியே அமெரிக்காட்ட போய் சரண்டர் ஆயிட்டு தமிழ்நாட்டு மக்களோட உழைப்பையும் சுரண்டி வரிங்கிற பேர்ல அவங்களோட பணத்தையும் சுரண்டி இருக்கீங்களே மோடி அங்கிள் அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுங்கனே. அப்படி எதுவுமே பேசலையா? சரி ரைட், ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்பு, பணம் கொடுக்கறது தப்பு, அதனால நான் ஓட்டுக்கு யாருக்கும் 10 பைசா கொடுக்கவும் மாட்டேன், நீங்களும் யார்கிட்ட இருந்து 10 பைசா வாங்கி உங்களோட உரிமை இழந்து நிக்காதீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. அதை விட்டுவிட்டு யாரு காசு கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, எல்லாம் உங்க பணம் தான் அப்படின்னு பேசுறது மைக்க புடிச்சிட்டு டிவி கீழ இருக்கிற ஒரு கடைக்கோடி தொண்டன் பேசுற மாதிரில இருக்கு.